சிங்கள பௌத்த பேரினவாதிகளின் படை மட்டுமல்ல, இந்தியாவின் படையினரும் அங்கே இருந்தார்கள், பாகிஸ்தானின் படையினரும் அங்கே இருந்தார்கள், அமெரிக்காவின் படையினரும் அங்கே இருந்தார்கள். 22 நாடுகளை சார்ந்தவர்கள் புலிகளுக்கு எதிராக நின்றார்கள் என்கிற கசப்பான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா மட்டும்தான் சிங்களவர்களுக்கு துணை நின்றது என்ற பொருளில் பலர் பேசுகிறார்கள். தேர்தல் அரசியலில் எடுத்த முடிவை வைத்துக் கொண்டு நாமும் அதற்கு காரணமாக இருந்தோம் என்ற அவதூறுகளை பரப்புகிறார்கள். இது அரசியலை புரிந்து கொள்ளாத அற்பர்கள் வைக்கிற அவதூறுகள். இந்திய அரசே நினைத்தாலும் அந்த யுத்தத்தை ஒரு கட்டத்தில் நிறுத்த முடியாது என்கிற நிலைக்கு அது போய்விட்டது. உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற புரிதலோடு தான் களத்தில் நின்றார்கள். அதனால்தான் யுத்தம் முடிந்து பல மாதங்கள் வரையிலும் கூட ஐநாவின் பொதுச் செயலாளர் அங்கே பயணிக்க விரும்பவில்லை. பல மாதங்கள் கழித்து தான் போய்விட்டு வந்தார். இஸ்ரேல் மீது யுத்தம் நடக்கிறது என்றால் உடனே தலையிடுகிற ஐநா, ஈழத்தின் மீது, ஈழ பொதுமக்களின் மீது நிகழ்த்தப்படுகிற கொடூரமான அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஐநா தலையிடாமல் இருந்ததற்கு என்ன காரணம் என்றால், ஐநா பேரவையின் ஒப்புதலோடும் மறைமுக ஒப்புதலோடும் அந்த யுத்தம் நடந்தது என்பதுதான். உலக நாடுகளே வேடிக்கை பார்த்தன. அதற்கு ஒரே காரணம்தான், ஒற்றை காரணம்தான், விடுதலை பயங்கரவாதிகள் என்று சித்தரித்து அதை நிலைப்படுத்தி விட்டார்கள்.